ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சீரகம், சோம்பு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து கழுவி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 4 வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து மட்டன் குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடிப்பிடிக்காமல் கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் இது பண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மட்டனை 1/2 கிலோ இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை வந்து ஒரு குக்கரில் ஒரு 7 விசில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுருக்க அந்த மட்டனையும் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கனால நான் வந்து எதுவும் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டிருக்கனால உப்பும் தேவைப்படல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குழம்புலேயே இருக்க மட்டன் வந்து பிடிக்காது. அதனால் நான் மட்டன் பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து தனியாக அதை குழம்பு ஊற்றி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த 3ம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக அந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கோங்க. இப்போ நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மட்டனையும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேருந்து ஒரு 2 கரண்டி குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாலாம் இதில் இறங்கினா நல்லாயிருக்கும். அதனால் அந்த குழம்பை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் வந்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் இல்லாதனால நான் வந்து ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.